அஸ்வினி குமாரர்கள் என்பவர்கள் வெறும் புராண கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல, அவர்கள் காலத்தை கடந்த மருத்துவ அறிவியலின் குறியீடுகள். பிரபஞ்சத்தின் முதல் கதிரவனான சூரிய பகவானுக்கும் அவரது மனைவி சஞ்ஞா அல்லது சஞ்சனா தேவிக்கும் குதிரை உருவில் பிறந்த இந்த இரட்டையர்கள் தேவர்களின் மருத்துவர்களாக போற்றப்படுகிறார்கள். இவர்களின் பிறப்பே ஒரு சுவாரஸ்யமான கதை. சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் சஞ்ஞா தேவி ஒரு பெண் குதிரை உருவம் எடுத்து பூலோகம் வந்து தவம் செய்ய, அவளை தேடி வந்த சூரியனும் ஒரு ஆண் குதிரை அஸ்வம் உருவம் எடுத்தார். இந்த தெய்வீக இணைப்பில் பிறந்தவர்களே அஸ்வினி குமாரர்கள். இவர்களுக்கு நாசத்தியர் மற்றும் தஸ்ரர் என்று பெயர்கள் உண்டு. பார்ப்பதற்கு ஒருவரைப் போலவே மற்றவரும் இருக்கும் இந்த இரட்டையர்கள் தேவர்களிலேயே மிக அழகானவர்களாகவும் என்றும் 16 வயதுடைய வாலிபர்களாகவும் வர்ணிக்கப்படுகிறார்கள். இவர்களின் மருத்துவ சாதனைகள் இன்றைய நவீன அறிவியலையே வியக்க வைப்பவை. ரிக்வேதத்தில் இவர்களைப் பற்றிய குறிப்புகள் ஆச்சரியமளிக்கின்றன. போர்க்களத்தில் காலை இழந்த விஸ்பலா என்ற பெண் வீராங்கனைக்கு இரும்பினாலான செயற்கை காலை பொருத்தி அவரை மீண்டும் போரிடச் செய்தார்கள். இதுதான் உலகின் முதல் புரோஸ்தெடிக் அறுவை சிகிச்சையாக கருதப்படுகிறது. அதேபோல் முதுமையால் தளர்ந்து போய் கண் பார்வை மங்கி நடக்கக்கூட பலமில்லாமல் இருந்த சயவன் மகரிஷியை மீண்டும் இளமை ததும்பும் 16 வயது இளைஞனாக மாற்றிக் காட்டினார்கள். இதற்காக அவர்கள் தயாரித்த மூலிகை மருந்துதான் இன்றும் நாம் பயன்படுத்தும் புகழ்பெற்ற சயவன் பிராஷ், ச்சியவான் பிராஷ் ஆகும். குருடர்களுக்கு பார்வை அளிப்பது, மலட்டுத்தன்மையை நீக்குவது, ஏன் துண்டிக்கப்பட்ட தலையை கூட மீண்டும் இணைக்கும் அசாத்திய மருத்துவ வித்தைகளை இவர்கள் கையாண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் அஸ்வினி குமாரர்கள் பிராண சக்தியின் வைட்டல் எனர்ஜி அதிபதிகள். நமது உடலில் உள்ள இடைகளை மற்றும் பிங்களை என்ற இரு நாடிகளின் ஓட்டத்தை இவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். 27 நட்சத்திரங்களில் முதலாவதான அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதிகள் இவர்களே. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இருப்பதற்கு காரணம் இவர்களின் ஆதிக்கம்தான். ஜோதிட ரீதியாக இவர்களை வழிபடுவது தீராத நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக கருதப்படுகிறது. குறிப்பாக சூரிய உதயத்திற்கு முன்னால் வரும் அஸ்வினி முகூர்த்தம் இவர்களுக்கு மிகவும் உகந்தது. அந்த நேரத்தில் இவர்களை தியானிப்பது மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரும் என்பது நம்பிக்கை. இவர்கள் வெறும் புராண மருத்துவர்கள் மட்டுமல்ல, மனித குலத்திற்கு இயற்கை தந்த முதல் ஹீலர்கள். இன்றும் ஆயுர்வேத மருத்துவர்கள் சிகிச்சை தொடங்கும் முன் இவர்களை தியானிப்பது ஒரு மரபாகவே தொடர்கிறது. அஸ்வினி குமாரர்களை ததாஸ்து தேவர்கள் என்று அழைப்பதற்கு காரணம், அவர்கள் எப்போதும் காற்று மண்டலத்தில் சஞ்சரித்துக் கொண்டே ததாஸ்து, அதாவது அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்பது ஐதீகம். இதனால்தான் நம் பெரியவர்கள் எப்போதும் அமங்கலமான சொற்களை பேசாதே, நல்லதையே நினை என்று அறிவுறுத்துவார்கள். நாம் ஒரு விஷயத்தை சொல்லும் அந்த நொடியில் இந்த தேவர்கள் நம்மை தாண்டிச் சென்றால் நாம் சொன்னது அப்படியே பலித்துவிடும் என்பது நம்பிக்கை. தேவர்களின் மருத்துவர்களான இவர்கள் பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றலை, பாசிட்டிவ் எனர்ஜி சுமந்து செல்பவர்கள். அவர்கள் எப்போதும் மங்களமான வார்த்தைகளையே ஆசிர்வதிப்பதால் மனிதர்களாகிய நாமும் நல்ல சொற்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற வாழ்வியல் நெறியை இது உணர்த்துகிறது. சுருக்கமாகச் சொன்னால், நம் சொல்லுக்குச் சக்தி கொடுக்கும் அப்படியே ஆகட்டும் தேவர்கள் இவர்களே. இவர்களை வழிபட மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உள்ளன. ஓம் அஸ்வினி குமாராய நமஹா என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பது ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது. மேலும் ரிக் வேதத்தில் இவர்களுக்காக பிரத்யேகமாக அஸ்வினி சூக்தம் என்ற துதிகள் உள்ளன. நாசத்யாபியாம் நமஸ்துபியம் என்று தொடங்கும் துதிகளை பாடி இவர்களை வணங்கினால் உடலில் உள்ள நச்சுக்கள் நீங்கி புதுத்தெம்பு பிறக்கும் என்பது ஐதீகம். அஸ்வினி குமாரர் மந்திரங்கள்: ஓம் அஸ்வினி குமாரத்வயம் நம காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வரூபாய வித்மஹே வைத்திய ராஜாய தீமஹி தன்னோ அஸ்வினௌ பிரசோதயாத். ரிஷிகளால் அருளப்பட்ட சகல நன்மைகளையும் அருளும் அஸ்வினி குமாரர் ஸ்லோகம். நாசத்ய தஸ்ராவ் வரதாவ் குபேலாவ் வைத்யாவ் சுராணாம் அம்ருதப்யபாகாவ் தாவ் அஸ்வினாவ் தேஜசா சூப்ரதீபாவ் பிரபத்யே அகம் சர்வ துக்கோபசாந்தயே.